ஹே கைஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களை வேற ஒரு ஸ்பேஸ்லேருந்து மீட் பண்ணுறதுல ஸோ ஹாப்பி அண்ட் வெரி கிளாட். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் பற்றி யூடியூப்பில் அதோட பிஹைண்ட் த சீன்ஸாக இருக்கட்டும், அதோட கொஞ்சம் கதையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். 3 months ஆச்சு. இட்ஸ் பின் 3 months ஒரு வீடியோ அப்லோட் ஆகி அண்ட் ஐ போஸ்ட் சம் ஷார்ட்ஸ் ரீசெண்ட்லி இந்த போன வீக்ஸில். அண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இல்லை அப்படின்றத எனக்கே தோணுச்சு. அதனால் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு அண்ட் சரி கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது வீடியோஸ் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இந்த வீடியோ இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த எஃபெக்ட்டுக்குன்னு ஒரு பேரே வைக்க முடியல கைஸ். இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, ஆனால் இதுக்கு ஒரு பேர் வைக்க முடியல. ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். அண்ட் இதை எப்படி வந்து நம்ம DaVinci Resolve அச்சீவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். DaVinci Resolveன்னு கிடையாது, எல்லா சாஃப்ட்வேருக்கும் இந்த ஒரே ஒரு சின்ன டெக்னிக் தான். அண்ட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிப் இருக்குது, இந்த கிளிப்பு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணேன், டெக்ஸ்ட் ப்ளஸ் ஒரு டெக்ஸ்ட் பேசிக்ஸ் எது வந்தாலும் நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு வந்து ஒரு நேம், நீங்கள் டெக்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இந்த கேஸில் வந்து இந்த வீடியோ ஸ்லோ ஷட்டர் வீடியோ சும்மா விளையாட்டுக்காக எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரீல்ஸுக்காக விளையாட்டுக்காக. ஸோ அதில் வந்து ஸ்லோ ஷட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் ஜஸ்ட் ஃபாண்ட் வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து லூட் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். அது சைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. போல்டு ஃபாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட டைம்லைனில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த காம்போன் செட். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மோடில் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் தட்ஸ் இட். ரொம்ப பேசிக்கான ஒரு சின்ன விஷயந்தான் வந்து இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது இந்த எடிட்டில். அண்ட் நீங்கள் வந்து இந்த காம்போசைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு அதாவது மோடை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. அந்த நிறையா மோட் இருந்துச்சு, டார்க் அண்ட் ஆட் அந்த மாதிரியான நிறையா கைண்ட் ஆஃப் ஓவர்லேஸ் ஐ திங்க். ஸோ அதை வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கெட் இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட். இதோட பேர் என்னன்னே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃபெக்டை பார்த்துட்டு இது பேர் என்னன்னு தெரியாமல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் தேடி பார்த்துட்டு இதை ட்ரை பண்ண முடியாமல் கஷ்ட காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் டெக்வெல் சாம்பல்.